சார் ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒவ்வொரு சீனுக்கும் நமக்கு வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சைடு என்னென்ன வேணும்னு ஒரு டீட்டெயில் வந்து இவங்க வழக்கமா லிஸ்ட் எடுப்பாங்க இல்லையா? அது எடுக்கும்போது நீங்களும் இருந்துட்டீங்கன்னா அப்படியே உங்களுக்கு சீன் மண்டல இவங்க எல்லாம் 10 ரூபா கேட்டாங்க கதையை கரெக்டா கன்வே ஆகாது இல்ல. இப்போ கிளீனா புரிஞ்சிடும் உங்களுக்கு என்ன தேவை இருக்கு. சீன் 1 என்னடா சார்? பூங்கா இன்ட்ரோ, கடவுள் பற்றி பேசுவது. சார் அதான் நான் சொன்னேன்ல சார், அந்த கண்ணாடி ஒவ்வொருத்தர் பயணத்துல ஒவ்வொருத்தரா தெரியறாங்க. வீட்டுக்குள்ள எப்படி லாஜிக்கலா கொண்டு வரலாம்னு பண்ணிட்டா சூப்பர் தான். வீட்டுக்கு சோஃபால உட்காந்துருக்கீங்க, எதிர ஆளுங்க தான் உட்காந்துருக்காங்க. ஆனா ஒரு எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு 6 இல்ல 7 இருந்தாதான் மிரர் வேற என்னெல்லாம் இருக்கும். பீரோ வால்ல இருக்கும், அலமாரி, அதான் பீரோ. பொருளா வேற இதுல மிரர் இருக்கும், ரிஃப்ளெக்ஷன். உதாரணமா டம்ளர். அந்த வீட்டுல வந்து கலர் விண்டோ இருக்கணும் ஒரு மூடுக்காக. இந்த கிரீனோ இல்ல எல்லோவோ, அது என்ன கலர்ன்றத கேட்க சொல்லுவாரு. நம்மளுக்கு வந்து ஒரு எல்லோல இல்ல கிரீன்ல லைட்ல இருக்கும். அவன் போய் உட்காந்துருப்பான், அப்படி தம் அடிச்சிட்டு இருப்பான். இந்த மாதிரி நிறைய கண்ணாடி எல்லாம் காமிச்சு கடைசியில வந்து அவனுக்கு பேக் ஷாட்ல இருக்கும். இப்போ கட் பண்ணி ஒரு லாங் காமிக்கல, அப்பதான் தெரியும் அங்க வந்து கண்ணாடியில எல்லோ இருக்கு. சோ அந்த மூட்ல இருக்கணும். நம்ம பாக்குற வீட்டுல அதை நம்ம செட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் சீன். ரெண்டாவதுனா பாலாவை அழைத்து சென்று சர்டிபிகேட் எடுத்து. பாலாவோட வீடு சார். அவன் வந்து அவனோட திங்ஸ், ஒரு பேச்சுலர் பாய் என்ன இருப்பான் அந்த மாதிரி அங்க இருக்க திங்ஸே நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாலே போதும். எடுத்து கம்மி பண்ணாலும் அதுல ஒரு முக்கியமான விஷயம்னா, அவன் சர்டிபிகேட் எடுக்கும்போது ஃபேமிலி போட்டோ கீழே வரும். அவன் இப்படி பார்ப்பான். அவனுக்கு வந்து காம்பஸ்ல முதுகுல குத்திட்டே இருப்பாங்க. சோ அவன் முதுகுல வந்து அந்த ஷர்ட்ல வந்து ரெட் கலர் இருந்துட்டு இருக்கு. போட்டோலயும் அது இருக்கணும். அவன் இப்படி பாத்துருக்கான். நம்ம கீழே ஷார்ட் வச்சு போக்கஸ் ஷூட் பண்ணா இங்க 2 டாட்ஸ் இருக்கும். சோ அந்த பெயின் இன்னும் அவனுக்கு இருக்கு, அந்த முதுகுல குத்துனதுன்றது. ஓகே, அடுத்து கொஞ்சம் ஒரு மாதிரி பிரவுன் டோன்ல கொடுத்துருக்காங்க. இன்பராஜ் வீடு சார். இன்பராஜ் வந்து கதையில வந்து சமோசா வைக்கிறவன் சார். அது நம்ம அடுப்பு வச்சு செட் பண்ணி பண்றதை விட அது சமோசா விற்கிற இடத்துல போய் எடுக்கலாம்னு சொல்லி இடம் பாத்துருவோம். அதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, ரொம்ப சின்னதா இருக்கு. சோ அதனால அங்க இருக்க ஒரு சோறு வந்து இடிக்கணும். அது நான் அவங்க சொல்லிட்டு அவங்க பெர்மிஷன் ஓகேன்ட்டாங்க. நம்ம சமோசா மடிச்சு பண்ற இடத்த வந்து இவங்களோட வீடா மாத்திட்டு அதை உள்ள மடிச்சு பண்ற அட்மாஸ்பியர் தூக்கி வெளில வைக்கணும். அது மட்டும் நீங்க ஒரு நாள் முன்னாடி போயிட்டு நம்ம பார்த்து பேசிட்டோம்னா அவங்க வந்து அது அந்த கடை காலி பண்ற பொசிஷன்ல இருந்தாங்க. அதெல்லாம் இடிச்சாலும் பரவாயில்லன்ட்டாங்க. அடுத்து இன்பராஜ் இன்னும் வால்யூம் வைக்க ஸ்கூட்டியை பார்க் பண்ணி. அதாவது சார், ஒரு சமோசா கடை, அங்க சமோசா மட்டும்தான் இருக்கும். சமோசா வந்து இந்த தட்டுல அடிக்கிறாங்க, மிளகாலாம் வச்சு அந்த மாதிரி ஒரு 10 தட்டு வச்சு நம்ம பண்ணணும். அவங்க அடுத்து அக்வேரியம் ஃபிஷ் ஷாப், பூங்காயின் கார். நான் உங்களுக்கு ஒரு லொகேஷன் காட்டுறேன். நம்ம குளத்தூர்ல வந்து மீன் எல்லாம் விற்பாங்கல்ல, அந்த கடையில அந்த ஏரியா பாத்துருக்கீங்களா நீங்க? இவ்வளவு பெரிய பிளாஸ்டிக் கவர்ல காத்து அடைச்சி கட்டி அதை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 100 இருக்கு வச்சுங்களேன், 400 அப்புறம் அதுவே ஒரு பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி ரெடி பண்ணுவோம் அந்த சைடு. ஆனா என்னன்னா இது எல்லாமே வந்து ஃபைட்டர் ஃபிஷ்ஷா இருக்கும். அது எப்படி இந்த லைன் ரோ மாதிரி வேணுங்களா இல்ல? ஆமா, நீங்க பார்த்த வீடியோ இருக்காடா, குளத்தூர் வீடியோ. இப்ப ரீசெண்டா பரணி இப்படி எடுத்துட்டு வந்தாரு போன்ல. இங்க ஒரு செட்டப் இருக்கு பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சார். நம்ம தேவையான லொகேஷன் நம்ம பண்ணிக்கலாம், மூவபிள் மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சீன்ல வந்து கொலை இருக்கு, ஒரு டம்மி கத்தி வேணும், அதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதெல்லாம் சீன் ப்ராப்பர்ட்டி பிரச்சனை இல்லை. நீலா இன்ட்ரோ வந்து ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ எது ஓகே ஆகுதோ அது ஒரு பேக், அது ஒரு டெலிவரி, ஒரு டிராவல், அது எல்லாமே சீன் ப்ராப்பர்ட்டி தான் இல்லையா? சிடி பிளேயர் சவுண்ட் கூட்டும், சவுண்ட் வைக்கிறது, அந்த ஆம்பிளிஃபையர் மாதிரி ஒரு செட்டப், சிடி போடுற மாதிரி வேணும். ஏன்னா சீன்ல வந்து டிஆர் கலெக்ஷன்ஸ்னு ஒரு சிடி அங்க இருக்கும். போஸ்டர் போஸ்டர் வேண்டாம், டிஆர் கலெக்ஷன் சிடி இருந்தா போதும். கதைப்படி என்னன்னா, ஒரு கப்பல் வந்து நிக்குது, அதுல இருக்க சரக்கை ஏத்துறதுக்கு இறக்குறது ஒரு 500 லாரி வந்து நிக்குது. இந்த செட்டப் இருக்குல்ல, இதை வந்து நம்ம எங்க எடுக்க போறோம்? ஹார்பர்ல இந்த மாதிரி லாரி செட்டப் கிடையாது. சோ சிஜில இது ஒரு லேயர் இது ஒரு லேயர், இது எடுக்கணுமா அப்படின்னு ஒரே குழப்பமா இருக்கு. இது நம்ம லொகேஷன் பார்த்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். எங்க சரக்கு ஏத்தி இறக்குற இடம் தேடுறது நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அதுல சிஜில கப்பலை எப்படி போடுறதுன்னு நம்ம பேசணும். ஒரு கடைக்கு வந்து டொனேஷன் கேட்கறாங்க, தரலன்னா டேபிள் எடுத்து அங்க இருக்க கண்ணாடி அடிச்சு உடைக்கிறாங்க. கண்ணாடினா எப்படி இருக்கும்னா பெருசா இருக்கணும். அந்த ஆபீஸ் எங்க கண்டுபிடிக்கிறதுன்றது ஒரு பெரிய வேலை. சரி, நான் ஒரு டவுட் கேட்கறேன், நான் தெரியாம கேட்கறேன்னா, நம்ம யூனிட்லயே அதிகமா வேலை செய்யறது யாரு? மாத்தி கேட்டீங்க விஷயம்.
வேலை கொடுத்தாங்க நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு சொல்லி என்ன செஞ்சே என்ன ஒரு 7 கிளிப்பு எடுத்துக்காட்டுங்க. அதுவும் ஒரு லென்த்துக்கு பண்ணி தான் எடுத்துக்கலாம். 7 கிளிப்பா சார்? இந்த இதெல்லாம் போட்டோ சார், ஆஃபீஸ் செட்டப் பண்ணிட்டு. ஓ அப்படியே போட்டோஸா? என்னென்ன படம்? பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்குது. இது எந்த படம்டா? ரெண்டும் கட் பண்ண சொல்றேன் சார். வேலைக்கு அதான் சொன்ன கேட்டோன்னு தப்பு பேர். சரி, இப்ப நம்ம யூனிட்லயே குறைச்சல வேலை பாக்குறது யாரா? அவன்தான். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா டாக்குமெண்ட் ஷாட்ஸ் அது நம்ம சொல்லிடுறோம். ஒரு 18 இருந்து 23 வயசுக்குள்ள இருக்க பசங்க பிச்சை எடுக்கிறவங்க பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை, தப்பு செய்யறவங்க பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறான்ல அவன் தான் நம்ம படத்தோட ஒரு 60 பேர் ஹீரோ. அதே மாதிரி தப்பு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான், அதாவது தப்பான வழியில் சமையல் முடிவு பண்ணிட்டா அவனும் எந்த எக்ஸ்ட்ரீம் நடந்து போனா ரிசல்ட் பத்தி கவலை பண்ண மாட்டான். இங்க நியாயத்தோட நடந்துக்கணும், மானத்தோடய வாழணும்னு நினைக்கிறாங்கல்ல, இந்த கேட்டகரி தான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ கம்மிங் நீங்க லொகேஷன் பார்க்கும்போது அந்த மாதிரி பசங்க வேலை செய்யணும். நீங்க வந்து உங்களே கூட ஷூட் பண்ணிக்கலாம். வாய்ப்பு இல்ல ராஜா. சரி, இப்ப என்னடா இப்ப லொகேஷன் ஃபுல்லா கம்ப்ளீட்டா பார்த்தாச்சு எக்ஸெப்ட் பூங்கா ஹவுஸ் கண்டா சமோசா கடை. ஓகே, நாளைக்கு சண்டே. நாளைக்கு ஈவினிங் கிரிக்கெட் கிரவுண்ட் புக் பண்றோம். கிரிக்கெட் விளையாடுறோம் சார். தளபதி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமா, கூட்டு போங்க சார். தளபதி படமா? ஆமா சார். இது வரணும். ரஜினி படமா? ஆமா, நாளைக்கு போறோமா? பசங்க எல்லாம் பேச்சுலர் பசங்க துணி தைக்கிறது ஏதாவது ஹாஃப் டே லீவ் விட்டீங்கன்னா காய போட்டு நான் காய போட்டுறேன். ஆனா ஏதாவது துணி துவைக்கணுமா? இல்ல அதெல்லாம் வேணாம். அதாவது நண்பா ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன், சினிமா வந்து ஆபீஸ் கிடையாது, புரியுதா? நம்மளும் வந்து ஆபீஸ் மாதிரி நடத்த ட்ரை பண்றேன். அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாச்சு. சோ நாளைக்கு நீ இந்த வேலையை பண்ணணும்னு நம்ம சொல்லக்கூடாது. அந்த பொறுப்பை முடிக்கிறதுக்கு வேலை இருக்குன்னா அவங்க வந்து பண்ணட்டும். இல்ல அந்த பொறுப்பை நான் ரிமோட்லயே என்னால பண்ண முடியும்னா வீட்டுல இருந்தே கூட பண்ணட்டும். அதெல்லாம் அவங்க ஆமா வேலை நடக்கணும், புரியுதா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம படம் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் குவாலிட்டி இருக்கு, ஒரு வைட் ஃபீல் வரணும், ஒரு ரிச் வரணும்னா போட்டோகிராஃபி டெக்னிக்கலா நம்ம வந்து பிரில்லியண்டா இருந்தா தான் கரெக்டா இருக்கும். ஸோ போட்டோகிராஃபி இந்த படத்துல வந்து நம்மளுக்கு என்ன ஸ்கோப் அப்படின்னா, வழக்கமா ஒரு படத்துக்குன்னு ஒரு டோன், ஒரு மூட் செட் பண்ணுவோம்ல, அது இல்லாம இந்த படத்துல வந்து கேரக்டருக்கான ஒரு மூட் செட் பண்ணலாம்னு தோணுது. ஸோ அப்படி பார்த்தா காட்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ், காட்ஸ்ல வந்து நம்ம பூங்காவனம், கல்வெட்டு, ஐரிஸ், இவங்க 3 பேரும் என்டையர்லி டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், ஒருத்தருக்கு சம்மந்தம் இல்லாத. சோல்ஜர்ஸ் வந்து யூனிக்கா ஒரு மூட் செட் பண்ணிடலாம். ஒரு கலர் டோன் ஆகட்டும், ஷார்ட் டிவிஷன், லென்ஸ், எவ்ரி திங் கம்போஷன். ஸோ டோட்டலா படத்துல 4 லுக். ஸோ 4 லுக்கு வந்து என்னென்ன பண்ணலாம்னு நீங்க சொல்லுங்க, கதை கேட்டீங்கல்ல. ஸோ யாருக்கு எப்படி போகலாம், என்ன மாதிரி இருக்குன்னு. இப்போ ரீசெண்டா ஒரு ஃபிலிம் பார்த்தேன், அதுல வந்து மைல்டு மூமெண்ட், அதே மாதிரி கலர் கேமரால கலரா 3 பேருக்கு 3 டைப் ஆஃப் கலருக்கு போடுது. சப்ஜெக்ட் மட்டும் லைக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் ஃபுல்லா நாய்ஸியா இது நல்லா போயிட்டு இருக்கு. இப்ப ஐரிஸ் வந்து கிரீன்ல ப்ளூன்னு அந்த மாதிரி ஒரு டோன்ல போயிடுன்னு பேசுவாங்க. பட் கல்வெட்டும் ரகடானால, பூங்காவும் ரகடானால, 2 பேருக்கும் அந்த சிமிலாரிட்டிஸ் இருக்க மாதிரி கலர் டோன் இல்ல, 2 பேரும் வேற வேற இல்ல. பிளஸ் என்னன்னா இதுதான் நமக்கு இப்போ சேலஞ்சு. 2 பேரும் ரவுடி தானே அப்படின்னு பொது பார்வையில பார்க்காம அதுல அவங்களுக்குள்ள என்ன டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு அதை ஹைலைட் பண்ணி நீங்க ஷார்ட் வச்சீங்கன்னா அதான் பிகினிஸ். நீங்க போடுறது பிளாக் இருக்கு கல்வெட்டு அவங்களுக்கு. சோ படத்துல ரவுடி கெட்டவன் நான் தான். நீ கெட்டவன், நான் கேடு கெட்டவன். சரி, மலையாளத்தை சும்மா பார்த்தேன் சார். போன் ட்ரிங்கிங் நினைச்சுக்கோம், போன்ல உங்க போன் எடுப்பாங்க, அதை கட்டல கட் பண்ண ஒரு 50 மீட்டர் வந்து ஒரு தண்ணி ஒழிக்கும், காலை வச்சு அவங்க துடைப்பாங்க, லெக்கு வச்சுப்பான், அது சம்மந்தமே இல்லை. லெக்க இப்படி தொடச்சிட்டு கையில போன். அதாவது ஃப்ரிட்ஜ் இல்ல, ஃப்ரிட்ஜுக்கு கீழே வந்து தண்ணி வந்து அந்த இதாகும்ல, அதுல ட்ரிப் ஆயிட்டு இருக்குமா, அதை வந்து கீழே காலில் ஒரு துணியை வச்சு அந்த ட்ரிப்பா தண்ணியை தொடச்சிட்டு கட் பண்ணா வந்து இங்க மேல வந்து இவன் போன்ல பேசிட்டு இருக்கான். அதான் போன்ல இந்த சவுண்ட் மட்டும் தான் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க, ஷார்ட்டா வந்து அது காட்டல, டைரக்டா பேசுற மாதிரி. புரியலையே.
புரியுது. அது இந்த படம் பாத்தீங்களா ரொம்ப பிடிச்ச சாங் ஷேடோலையும் கட்டிட்டு வசந்த் சார் டைரக்ட் பண்ணது. அப்போன்னு ஒரு படம் வசந்த் சார் பண்ணாரு. அது ஒரு சாங் ஃபுல் சாங் சிங்கிள் இருக்கும். வினோத் கேமராமேன் டேல ஃபுல் சாங் வந்து அந்த மாதிரி பண்ணிருப்பாரு வசந்த் சார். ரொம்ப நல்லா இருக்கும் சார். ஒரே ஒரு சிலவற்றிலே காட்டிட்டு லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல வந்து ஓபன் பண்ணும்போது அவரோட நடிச்சவங்கலாம் தெரியும், யாரும் தெரியும். ஆனா ஸ்டைல கண்டிப்பா சிலவட் மாதிரி யூஸ் பண்ணிட்டு லாஸ்ட்ல ரிவ்யூ பண்ணும்போது மட்டும், லாஸ்ட்ல கிளைமேக்ஸ் போர்ஷன் வரும்போது மட்டும் அவங்க வந்துட்டு அப்ப கலர்ல சரி அந்த சிலவட் ஸ்பெல்லிங் சொல்லுவோம். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். யாராவது இப்ப கரெக்டா சொல்லிருங்க. சிலவட்னே சொல்லக்கூடாது. மழை பிடிக்காத மழை பிடிக்காம விஷுவலா நல்லா இருந்துச்சு. அந்த பார்த்தவங்களும் சூப்பரா இருந்துச்சு. அதே இந்த படத்துல அந்த லொகேஷன் அப்படி இதுல வந்து எல்லாமே ட்ரை லொகேஷன் தான் இருக்கு. அதுல போய் நம்ம வந்து எப்படி விஷுவல்ஸ் அதுதான் இந்த மீட்டிங்கே முக்கியமா. எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டான். அது என்ன தெரியுமா ஹைலைட் காமெடி, லொகேஷன் பார்க்கும்போது வேற டைம் நவம்பர் மாதிரி இதான் லுக். இதான் ஷூட் போகும்போது வேகமா சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி வெட் பண்ணலாம், வெட் பண்ணா அந்த மழை பெஞ்சு முடிச்ச ஃபீல் வரும்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஒன்லி இதுன்னு அந்த மோட்டர் தானே ஹவுஸா. ஆனா என்ன அட்வான்டேஜ்னா ஆலப்பில் வந்து தண்ணி இருந்துச்சு, நல்லா மோட்டரை வந்து உள்ள இறக்கிட்டு அடிப்போம். ஹைலைட் காமெடி என்னன்னா ஒரு லாங் ஷாட் வச்சா சென்சர் வந்து இல்ல தென்னை மரம்லாம் வெட்டாங்க. ட்ரெயின் போட்டு 40 ட்ரெயின் போட்டு தென்னை மரத்தை வெட் பண்ணிட்டு இருப்போம். மேல வெட் பண்றவங்களும் கீழே காய்ஞ்சிருவோம். அப்புறம் கீழே கடைகளை அடிச்சு தென்னை மரம் காய்ஞ்சிருவோம். ஆனா அவர் வந்து ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணி வெயிட் பண்ணி ஒவ்வொன்னா வெட் பண்ணி தான் பயங்கரமான ஒரு அந்த போட் ஏற முன்னாடி அந்த பில்டிங் வந்து போலீஸ் ஸ்டேஷன், அதுல தண்ணி உள்ள அடிச்சு போலீஸ் வெயிட் பண்ணி அந்த ஜனங்களே உள்ள போயிட்டு பேப்பர் அனுப்பிச்சு வச்சு நானு வந்துட்டேன் வெளியே வந்து வேற ஒருத்தர பிடிச்சிட்டேன் சொல்றேன் தெரியல நான் தான் அடிச்சேன்னா உள்ளதான் தெரியும்.